தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நாயின் கீழ்ப்படிதல். வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கிறோம். ஆகிலும் நீ மரணபரந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆஹிபால்ட் லட்ச் என்ற சிறுகதை எழுத்தாளர் தன்னுடைய நண்பரது வாழ்க்கையிலே நடந்த ஒரு அனுபவத்தை கதையாக எழுதியிருக்கிறார். அவர் ஒரு முறை தன் நாயுடன் நீண்ட நடைப்பயணமாக காற்றிற்குள் சென்றார். தான் சுமந்து சென்ற உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்கள் அடங்கிய பையை தரையில் இறக்கி வைத்துவிட்டு நாயிடம், இதை மிக கவனமாய் பார்த்துக்கொள், நான் காற்றின் உட்பகுதிக்குள் சென்று வருகிறேன் என்று கூறி சென்றார். அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நாய் மிகவும் கவனமாக பையின் அருகே அமர்ந்திருந்தது. திடீரென்று அப்பகுதியில் காட்டு தீ பற்றி கொண்டது. அது நெருங்கி வருவதை கண்டும் நாய் எந்த அசைவின்றி அமர்ந்து கொண்டிருந்தது. கடைசியாக அந்த நெருப்பு நாயை பற்றி கொண்டது. அத்தனை வேதனைகளையும் சகித்து கொண்டு எழுந்து ஓடிவிடாமல் தீயில் எரிந்து மடிந்தது. அந்த மனிதர் திரும்பி பார்த்தபொழுது எரிந்து போன நாயின் உருவத்தை பார்த்து கதறி அழுதார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரில் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அவருக்கு கீழ்ப்படிய தீர்மானிப்பதன் மூலம் நமக்கு வேதனைகளும் துன்பங்களும் ஏற்படலாம், பிரச்சனைகளும் ஏற்படலாம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறியிருக்கிறார். ஆகவே நான் சமாதானமாக இருக்கும் இந்த நாட்களிலே தேவனுக்கு முழுவதும் ஒப்புக்கொடுத்து உண்மையாக வாழ்ந்தோமானால் கொடிய காலங்கள் வரும்போது அவற்றை தைரியமாக சந்திக்க முடியும். தானியேலும் அவரது நண்பர்களும் எருசலேமில் வாழும்போது தேவனுக்கு பயந்து வாழ பெற்றோரால் புகழ்வைக்கப்பட்டபடியால் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு நெருப்புக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட போதும், சிங்கக்கபியில் போடப்படுவாய் என்று பயப்படுத்தப்பட்ட போதும் துணிந்து நின்றார்கள். நாம் உண்மையாக இருந்தால் ஜீவகிடத்தை பெறுவோம். ஜீவகிடம் பெறும் வாய்ப்பை தேவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். இந்த செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை திருமண நாளையும் பிறந்த நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.